இருக்கேன். இன்னைக்கு நாங்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு எங்க குலதெய்வத்தை ஃபுல்லா சுத்தி காமிக்கிறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரையிலேருந்து பாவூர் சத்திரம் வந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும். அங்கே இறங்குன உடனே அங்கே இருக்க பசுமைகள் எல்லாம் பார்த்தா, அடடா! என்ன அழகா இருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப வியக்க வச்சுச்சு. செம என்ஜாய்மெண்ட்டுங்க. சரி, ஓகே. அங்கே இருந்து இறங்குனதும் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி எல்லோரும் போனோம். இவ தான் என் சிஸ்டருடைய பொண்ணு. இவ தான் அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணா. அதோடு சேர்ந்து நாங்களும் அவள் கூட போயிட்டோம். ஜாலியாக 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு வீடியோ எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தம்மா. அவள் வந்து அவங்க அப்பா வீட்டு அவளுக்கு வந்து அவங்க அப்பா வீட்டு குலதெய்வம், எங்களுக்கு வந்து என்னுடைய கணவருடைய குலதெய்வம், ஐ மீன் எங்களுடைய குலதெய்வம். அங்கன போய் இறங்குனதுமே அந்த அட்மாஸ்பியரை பாருங்களேன். சுற்றிலும் ரொம்ப அழகா ஏரிக்கரை மேலே எங்கள் கோயில் இருக்குது. இதுதான் இந்த பக்கம்லாம் வந்து அன்னதான கூடங்களும் முடி எடுக்கிற இடங்களும் இருக்கும். இது ஃபஸ்ட்டு எங்களுடைய கோயிலை வந்து கொஞ்சம் நான் காமிச்சுக்கிறேன். எல்லாரும் பலதரப்பட்ட வகுப்பினர்கள் வந்து இங்கே எல்லோரும் தனித்தனியாக ஒரே இடத்துல கோயில் அமைச்சு எல்லாருமே வந்து எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து விநாயகர் கோயில். அடுத்து இது வந்து ஆலமரம். இதில் வந்து குழந்தை இல்லாதவங்கலாம் வந்து தொட்டி கட்டிட்டு போனால் அவங்களுக்கு குழந்த பிறக்குங்கிறது ஐதீகம். அது மாதிரியே நிறைய பேர்த்துக்கும் குழந்த பிறந்திருக்கு. இது முருகனுடைய சந்நிதி. அதுக்கடுத்து இந்த தெய்வம் என்னன்னு எனக்கு தெரியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வழியாக அப்படியே இறங்கி வந்தோம்னா எங்களுடைய மூலவர் வந்துடுவார். அவர் தான் கைக்கொண்ட சாஸ்தா. இவர் தான் எங்களுடைய குலதெய்வம். இவரும் சுடலமாடன் தான் எங்களுடைய குலதெய்வம். சுடலமாடன் வந்து அங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து இன்னும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணாமல் இருக்கிறதுனால எல்லாமே வந்து குப்பையாக அதுவுமா இருக்கும். என்னை வந்து ஐயர் இப்போ தான் வந்துட்டுருக்காரு. அவர் தான் ஒவ்வொரு குடம் தண்ணியாக எடுத்துகிட்டு வந்து எல்லா தெய்வங்களையுமே வந்து குளிக்க ஊற்றி, ஐ மீன் குளிப்பாட்டி சாமிக்கு வந்து இன்னும் அபிஷேகம் ஆராதனைலாம் நடக்கும். நாங்கள் வந்து என் தங்கச்சி பொண்ணு வந்து ஆல்ரெடி காசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ஆல்ரெடி எல்லா இதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அப்போ என்னை வந்து அபிஷேகம் பண்ணுறதும் சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை நடத்துகிறது தான். பூஜைக்கு வந்து 5000 ரூபாய் ஆச்சு. அது வந்து எல்லாமே மாலை பொங்கல் எல்லாமே அவங்களே வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த முன்னாடி இருக்கிற அந்த காவல் தெய்வம் செமையாக இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கும்போது சிறுசாக இருக்குது, ஆனால் நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம ஆட்கள் எல்லாம் இங்கே உட்காந்துட்டு எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ செம காற்று அடிக்குதுங்க. இதெல்லாம் நம்ம சொந்தங்கள் தான். ஐ மீன் என்னுடைய தங்கச்சி சம்மந்தக்காரவங்க, ஐ மீன் எனக்கும் அண்ணி தான். அவங்க பசங்க 2 பேர். அதான் தங்கச்சி பொண்ணு, அது தங்கச்சி, அதான் அவர் குட்டி பையன். அவர் ஒருத்தர். எல்லோரும் ஹாய் ஹாய்ன்னு சொல்கிறாங்க. எல்லாம் அங்கே மற்றவங்களும் நிறையா பேர் பலதரப்பட்ட வகுப்பினர்களும் வந்து இதுங்க கும்பிடுவாங்கல்ல. அதனால் எல்லாருமே நிறையா பேர் வந்தாங்க. அவங்களெல்லாம் நான் எடுக்கலை. இது ஒரு கோயில், இது ஒரு சந்நிதி. நிறைய தனித்தனியாக நிறைய இருக்கும் ஒரே இடத்துல. இது ஒரு தெய்வம். இந்த தெய்வத்துக்கு பேர் என்னன்னு தெரியல, சாரி. இது எல்லாருமே இங்கன ஒரு கோயில் செமையாக கட்டியிருக்காங்க. முந்தியெல்லாம் வந்து இந்த இடத்துல மேலெல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணலை, ஐ மீன் கொட்டகையெல்லாம் போடாமல் இருந்துச்சு. இப்போ செமையாக உட்காந்துருக்கோம். அதுவும் ஏரிக்கரை ஓரத்தில் உட்காந்துருக்குறோமா, செம காற்றுங்க. நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த காற்றை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். இந்த ஏரிக்கரை மேலே நாங்கள் போனோம் அப்படின்னா தான் குலதெய்வம் சுடலமாடன் இருப்பார். பட் அதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அந்த பாதையை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த பாருங்கள் மரம் தெரியுது பாருங்கள், அதுக்கு கீழே தான் சுடலமாட ஐயன் இருக்கிறாரு. அவர் தான் நம்ம குலதெய்வம். அவருக்கு கடைசியில் அவங்க முதல்ல இருக்கிற பூசாரி வந்து, இந்த கோயில் பூசாரி இப்போ இறந்து போனதுனால இங்கே உள்ள பூசாரி தான் வந்து இங்கேயும் வந்து எங்களுக்கு பூஜை பண்ணணும். ஸோ அவர் அங்கே உள்ள தெய்வத்தில் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் லாஸ்ட்டு அந்த இந்த கோயிலுக்கு வந்து எங்களுக்கு பூஜை பண்ணி கொடுப்பாரு. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். எங்கள் தென்னை மரம் கின்னை மரம் அப்படி ரொம்ப அழகு போல் இருக்கும். ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த இயற்கை சூழலை ரசிச்சுட்டே வாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம மதுரையில் அந்த நனைஞ்சு வெயிலில் வேர்த்து வெளுவெளுத்து போகிறதுக்கு இங்கே வந்தோடனே அடித்த காற்று, அதான் ஆடி மாதமாக அடித்த காற்று செமையாக இருந்துச்சு. இங்கே தான் வந்து நல்ல நாள் பெரிய நாளைக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க, ஐ மீன் அன்னதானம் போடுவாங்க. நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு பூஜை பண்ணுறதுக்கு நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஹாயாக எல்லாம் அங்கே உட்காந்துட்ருக்கோம். இங்கே தண்ணி வசதி எல்லாமே இருக்குது.
இங்கே பாருங்கள், இதுக்கு அங்கிட்டெல்லாம் பாத்ரூம் எல்லா வசதிகளும் செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம குலதெய்வம் கோயிலில். கடைசியில் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிறனால வாங்கிட்டு வந்த ஜூஸு, சமோசா எல்லாத்தையும் உட்காந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறோம். அந்த காட்சி தான் இந்த காட்சி. இதோ எங்கள் அண்ணியும் என் ஹஸ்பண்டும் நிற்கிறாங்க. இந்தந்த வாளுக்குத்தே நேர்த்திக்கடனுக்காக வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஃபைனலாக நாங்கள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பூஜையெல்லாம் எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக பூஜையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஆட்டோவில் கிளம்பிட்டோம். இவர் ஆட்டோவில் வந்த இந்த சார் வந்து ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருந்தார். ஒரு வழியாக தென்காசிக்கு போய் சாப்பிட்டுட்டு மதுரைக்கு ட்ரெயின் ஏறிடலாம் அப்படின்னு முடிவோடு போனோம். அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோமா, அவர் எதுக்கும் பதில் சொல்லலை. ஏன்னா தூக்க கலக்கத்தில் இருந்தார்ல, அதனால் போகிற வழியிலேயே இந்த வீடியோ தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக மரங்கள் தாங்க, வேறு லெவல். எல்லோரும் ஒரே ஆட்டோவை பிடிச்சி 2 ஆட்டோவை பிடிச்சி மொத்தம் 8 பேர் வந்தோமா, 2 ஆட்டோவை பிடிச்சி மதுரைக்கு வந்து ஒரு வழியாக சேர்ந்துட்டோம். இப்படி தாங்க எங்கள் குலதெய்வ கோவில் வழிபாடு நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதுவரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த மன திருப்தியோடு இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். பாய்.